வில்லாவுக்கு வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்குது. காவேரிக்கும் வந்து நிவீனுக்கும் நடுவில் என்ன இருக்குது, அவங்க 2 பேரும் வந்து ஏன் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது காவேரி அக்காவும் நிவீனும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் ஏன் தப்பாக யோசிக்கிறேன், இருந்தாலும் என் மனசு ஏன் அப்படி நினைக்குது, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல. நிவீனும் காவேரி அக்காவும் மறுபடியும் சேர்ந்துருவாங்களா, இது இது நடக்கவே கூடாது, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க. நிவீன் கிட்ட போய் பேசிடலாமா இல்லை காவேரி அக்கா கிட்டே பேசிடலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு வேளை தப்பாக இல்லாமல் நம்ம எதாவது பேசிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஆனால் இவங்க 2 பேரும் மீட் பண்ணது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காவேரி அக்கா வீட்டில் நிவீனை பார்க்க தான் போனால் சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது ஏன் சொல்லலை. அது மட்டுமா, இவர்கிட்ட கேட்டாலும் நான் பார்க்கல அப்படின்றாரு. அப்போது வீட்டுக்கும் போகலன்றாரு. அப்போது காவேரி அக்கா மீட் பண்ணேன் அப்படின்னு ஏன் இவர் என்கிட்ட சொல்லலை, அப்போது மறைக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அப்போது 2 பேருக்குள்ளே திருட்டுத்தனம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து நான் இதை விடவே மாட்டேன், இதுக்கு ஏதாவது நான் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, ஏன் விஜய் வரல, எதனால் வரல ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வராரு. விஜய் வந்து காவேரிக்கு வந்து மெசேஜ் அனுப்பி, காவேரி மேலே வாங்க டெரஸ்க்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி பார்த்துன்னு ஓடி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி காவேரி, நான் வராதுக்கு என்னை மன்னிச்சுடு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ எவ்வளோ காத்துட்ருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாரு. பார்த்துட்டு பரவாயில்ல விடுங்க விஜய் அப்படின்றாங்க. சரி எதுக்காக நீங்கள் வரல அப்படின்னோடனே, அது வந்து அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வெள்ளா பிரச்சனை பண்ணது, வெள்ளா வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போக பார்த்தது, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சொன்னேன்ல வெள்ளாவுக்கு வந்து வேறு ஒரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க வெள்ளா வந்து ரொம்ப சாஃப்டானவங்கன்னு சொல்லிட்டு, ஒரு சாஃப்டானவங்க இப்படியா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல காவேரி, வெள்ளா ஏன் இப்படி நடந்துக்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் பார்த்த வெண்ணிலாவே கிடையாது இது அப்படின்றாங்க. சரி சாரி காவேரி, நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், சரி அதெல்லாம் போட்டோம் விடு, அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ எதுக்காக என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த, அது என்ன விஷயம், இப்போ தான் யாரும் இல்லைல்ல, பாரு உங்கள் வீட்லேயும் யாரும் வரல, இப்போ நம்ம 2 பேர் தானே இருக்கோம், ப்ளீஸ் சொல்லு காவேரி, என்ன விஷயம் காவேரி, எதுக்காக என்னை கூப்பிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. விஜய்கிட்ட எப்படி நான் சொல்கிறது, வெள்ளா விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியாமல் நான் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வெண்ணா விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அது சொல்லுங்கள் அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேனே காவேரி, வெண்ணா விஷயத்தை விடுன்னு சொல்லிட்டு, எனக்கு நீ தான் உனக்கு நான் தான், அது நம்ம 2 பேரும் முடிவு பண்ண விஷயம் தானே, அப்புறம் வெண்ணா வந்து என்ன பண்ணுறது, அவள் அப்படி பண்ணானா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்போ கூட அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டி தாங்க நீங்கள் ஆகணும், நீங்கள் அவங்க விஷயத்தை எல்லாமே முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன காவேரி நீ என்கிட்ட சொல்லணும் தானே கோயிலுக்கு வர சொன்னேன், அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற, என்ன விஷயம் சொல்லு காவேரி, இல்லைன்னா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, ப்ளீஸ் காவேரி இங்கே பாருங்கள், நான் ஒரு விஷயம் வச்சு அந்த விஷயத்தை இப்போ என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் வெள்ளாவோட விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி காவேரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியூர் போகிறேன், நான் வர 2 நாள் ஆகும், அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்தேன், எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்காத, அது நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த விஷயத்தை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீயே என்கிட்ட வெள்ளாவோட விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்வேன். சரி அது என்ன விஷயம் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் வந்துட்டு சொல்கிறேன், ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காவேரி, அதனால் இது சர்ப்ரைஸாக காத்துட்டு, நான் உனக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் எல்லாமே வந்து டென்ஷனாக வந்து இருக்கும் உனக்கு, ஆனால் இப்போ சொல்லிட்டு தான் போகிறேன், இது ஒரு நல்ல விஷயந்தான், அதனால் நம்ம 2 பேருக்கும் நல்ல விஷயம், நான் போயிட்டு வரத்துக்குள்ளேயும் நீ பத்திரமா இரு, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு மெசேஜ் பண்ணு புரியுதா அப்படின்னோடனே, சரி திடீர்னு எங்கே அப்படின்னோடனே, நான் தான் சொன்னேன்ல 2 நாள் சொல்லிவிட்டு, நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், சீக்கிரமாக வந்துடுவேன் காவேரி, நீ கவலைப்படாத, 2 நாள் பொறுத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் புரியலையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி காவேரி நான் கிளம்புறேன், இப்போ நைட்டே நான் கிளம்பி ஆகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன விஜய் எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க, அதான் நான் சொல்லிட்டேன்ல காவேரி, பத்திரமா இரு நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு எதையும் போட்டு யோசிக்காத, யாரை பற்றியும் யோசிக்காத, நான் இருக்கேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. விஜய் எங்கே போகிறாரு இப்போது, எதனால் 2 நாள் எங்கே போகிறாரு ஒன்றும் புரியலையே, நல்ல விஷயம்னு சொல்கிறாரு, எங்கள் 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்கிறது, அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் குழம்புறாங்க. ஏன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் சொல்லாதால் தான் நிறைய பிரச்சனை உருவாகுது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.